நான் அண்ணன் தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் அதை இப்போ எல்லாரும் முன்னாடியுமே சொல்ல நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கும்போது கமலஹாசன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கொஞ்சம் ரசிகையாக தான் இருப்பார். ஆனால் சம்மந்தமே இருக்க வரப்போறாரு வருவார். ஒருவேளை நான் அடுத்த வாரம் இருந்தேன்னா எங்கள் அப்பா வருவார். சம்மந்தமே இருக்காது கமலஹாசன் எங்கள் அப்பாவுக்கும். நான் எங்கள் அப்பா அப்படி உருவப்படுத்திக்குவேன். எங்கள் அப்பா கமலஹாசன் மாதிரி இருக்காரு. தீபகண்ட சொன்னதேன் எங்கள் அப்பா டஸ்கியாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எங்கள் அப்பாவுடைய முகத்தோற்றமோ ஒரு மாதிரி இருக்கணே, இந்த முடியை கொஞ்சம் சுட்ட முடி கலைஞ்சிருக்குது, எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். தீபகரனை முதல் வாரம் நான் ஒரு போட்டியாளராக தான் பார்த்தேன். இப்பயும் இங்கே இருக்கவங்க மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்குது, நிறைய தனிப்பட்ட கருத்து இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நைட்லையும் எல்லாரையும் போட்டியாளராக தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் அண்ணன் என்ன சொல்லி நாமினேட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். யோசிக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, டேய் அசிங்கமா இல்லை, ஒரு காரணம்னா அது வலுவாக இருக்கணும்டா, ஒரு ஆள் சொல்லக்கூடாதான்னு நான் வெளியே வந்திருக்கேன். இந்த வீட்டில் எல்லார்ட்டையும் நான் அன்பு சம்பாதிச்சிருக்கேன். எல்லார்ட்டேருந்தும் ஒருத்தவங்க அன்புக்குரியவராக இருந்திருக்காங்க, நட்புக்குரியவராக இருந்திருக்காங்க. விஷால் எனக்கு நிறைய நேரங்கள் நட்பாக இருந்திருக்காரு. நிறையான ஒரு நல்ல போட்டியாளராக அன்சிதா பவித்ரா எல்லாரும். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்கு மதிப்புக்குரியவராக இருந்திருக்காரு, அது அண்ணன் மட்டும்தான். அவர் அந்த முதல் வாரம் அண்ணன் சொன்னதான் திரும்ப சொல்ல நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு போகும்போது அவர் எல்லாரும் சொன்னாங்க, ரவி சார் டே அக்ரெசிவ்னஸை குறைச்சிக்கடா, விஷால் ஒன்று சொன்னேன், அருண் ஒன்று சொன்னாப்புல, எல்லாரும் ஒன்று சொன்னாங்க. அண்ணன் மட்டும்தான் பி ஏ ஜென்டில்மேன் அப்படின்னாரு. நானே அதை ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் சொன்னது இப்போ சொல்கிறேன். இந்த வீட்டில் அண்ணன் ஒரு ஜென்டில்மேன். மிக நிச்சயமாக என்னால் அதை சொல்ல முடியும். ஒரு சின்ன தயக்கமும் இல்லாமல் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன், தீபக் கணேஷ் ஜென்டில்மேன். அவருடைய வழிகாட்டுதல் இந்த வீட்டில்